பசும்பொன் பாலா அப்படின்னு ஷார்ட்டாக எல்லோரும் சொல்லுவாங்க. அவர் சிங்கப்பூரில் பெரும்பாலானவங்க இந்தியன் பிஸ்னஸ்மேனில் தெரியாத ஆள் இருக்காது, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. இது வந்து அதை தாண்டின ரிலேஷன்ஷிப். ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா உழைப்பாளி, விசுவாசமுள்ள பையன், பாசக்கார பையன். உதவின்னு நீங்கள் யாரும் கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டார். சாரோட வெற்றி காரணம் வந்து அவரோட விடாமுயற்சி தான். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் எப்படி இருக்கணும்னு சாரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீரமும் ஈரமும் நிறைந்த சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். உழைப்பும் விடாமுயற்சியும் வெற்றிக்கு வித்திடும் என்பதனை சிங்கப்பூரில் நிரூபித்துக் கொண்டிருப்பவர் இன்றைய வெற்றி தமிழர் பசும்பொன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இயக்குனர் திரு பாலமுருகன் அவர்கள். வணக்கம், என் பேர் பாலமுருகன். சிவகங்கை மாவட்டம் கன்றமணிக்கநாடு செம்பனூர் தான் என்னுடைய பூர்வீகம். நான் பிறந்தது அந்த ஊராக இருந்தாலும் நான் அதிகமாக வளர்ந்தது எல்லாம் என்னுடைய அம்மா பிறந்த ஊரான கண்டிப்பட்டியில். என்னுடைய அப்பா பேர் கரு சுந்தரம் அம்பலம், அம்மா பேர் பஞ்சவர்ணம். என்னுடைய மனைவி ஜெயலட்சுமி, என்னுடைய மயன் சுரேன் சுபிக்ஷா நாச்சியார், என்னுடைய அண்ணன் பேர் சரவணன், என்னுடைய அக்கா பேர் சுமதி. இதெல்லாம் கண்டிப்பட்டியில் தான் வாழ்கிறாங்க. கண்டிப்பட்டி கிராமத்தில் நடுநிலைப்பள்ளியில், அரசு நடுநிலைப்பள்ளியில் 1ஆவதுலேருந்து 8ஆவது வரை படித்தேன். 6ஆவது படிக்கும்போது என்னுடைய அப்பா தவறிட்டார். அதுக்கப்புறம் என்னுடைய படிப்பு 8 to 12 வந்து நான் நாட்டரசங்கோட்டை ஸ்கூலில் படித்தேன். அப்போ என்னுடைய மாமா, என்னுடைய தாய் மாமன், அவர் பேர் பெரிய தம்பி, அம்மாவுடைய தம்பி. அவர் அங்கே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் நாட்டரசங்கோட்டையில். ஸோ அவங்க வீட்டில் இருந்தால் நம்ம படித்தோம். ஸோ மாமா பற்றி சொல்லணும்னா, அந்த வயசில் அப்பா இல்லாதபோது அப்பாவுக்கு அப்பாவாக நிறையா உதவி செஞ்சு பண்ணார். அந்த சேம் டைம் அவர் மகளே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இன்றைக்கி இவ்வளவோ நம்ம சம்பாதிக்கிறோம் போகிறனாலும் அந்த நேரத்தில் நம்ம முழு நம்பிக்கை வச்சு அவங்க மகளை கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். 94-97 சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் காலேஜில் பிகாம் படித்தேன். அங்கேயே நிறையா கஷ்டங்கள் தான் சந்தித்தோம். அங்கே பிசி ஹாஸ்டலில் தான் இருந்து படித்தேன். நான் 97 காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு இதில் என்னுடைய அண்ணன் சரவணன் இங்கே சிங்கப்பூரில் இருந்தார். அவர் மூலியமாக என்னுடைய ஏஜெண்ட், மறக்க முடியாதவர் சமூக சுந்தரம் கீழக்கோட்டை, அவர் மூலியமாக இங்கே வர்றதுக்காக, நான் ஒரு ட்ரெயின் பண்ணுறதுக்காக அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டு தான் வரலாம்னு சொல்லி சென்னை சின்னச்சாமி கணேசன் சொல்லிட்டு என்னுடைய ஆடிட்டர் பேர், அவங்க மனைவி கிருஷ்ணவேணி, அவங்கள்ட்ட தான் நான் வேலைக்குன்னு போய் ஜாயின் பண்ணுறேன். இந்த இடத்துல ரொம்ப மறக்க முடியாத நபர் என்னுடைய செந்தில் சித்தப்பா. அவர் அப்பாவுடைய சின்னம்மா பையன், எனக்கு சின்னப்பத்த பையன். அவர் மூலியமாக தான் எனக்கு அந்த ஆடிட்டர் ஆஃபீஸ் அறிமுகமாகுது. அவர்கிட்ட வந்து 1.5 வருஷம் நான் ட்ரெயின் ஆனேன். நிறையா அவர்கிட்ட ஆடிட்டர்கிட்ட கற்றுக்கிட்டேன். இன்னும் சொல்ல போனால் ஆடிட்டர்கிட்ட வந்து விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அவள் மனைவி கிருஷ்ணவேணி மேடம், அவங்கள்ட்ட வந்து சமையல் முதற்கூட எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ வாழ்க்கை பாதை எப்படியெல்லாம் போகணுங்கிறது அங்கே நிறைய நான் கற்றுக்கிட்டேன். படித்த படிப்பில் அப்போல்லாம் இடிபின்னு ஒரு பாஸ் இருந்துச்சு சிங்கப்பூர் வர. எங்கள் அண்ணன் நிறையா முயற்சி பண்ணி ட்ரை பண்ணார், கிடைக்கல. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அண்ணன்ட்ட சொன்னது, ஒன்று நான் சிங்கப்பூர் வரேன், இல்லாட்டி ஆர்மி போயிடுறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆர்மியில் இருந்தாங்க. அப்புறமா வேறு வழி இல்லாமல் அப்போ லோ லெவி டெஸ்ட் அப்போ தான் சிங்கப்பூரில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ லோ லெவி டெஸ்ட் அடித்தா தான் சிங்கப்பூர் வர முடியும்னு சொல்லிட்டு, அது அன்எஜுகேட்டட் வர்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அது. ஸோ போரூரில் நான் போய் ஒரு 2 months தங்கி நான் அந்த ட்ரெயின் பண்ணி அதை வந்து இங்கே டெஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த கோர்ஸ் எடுத்தாலே வர முடியுங்கிறதுக்காக நான் இங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் மிஸ்டர் புகழேந்தி, இந்த புகழேந்திங்கிற பேர் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமான பேர். அவர் ஒரு சித்தப்பா, அவரும் அப்பாவுடைய சின்ன மாமையன். இந்த புகழேந்தி பேர் நான் அப்புறம் சொல்கிறேன், அது ஏன் அவர் சொல்கிறோன்னு. அவர் வந்து நிறைய எனக்கு உதவி பண்ணார். இன்னும் சொல்லப்போனால் அவங்க வீட்லேயே நான் இங்கே தங்கி இருந்திருக்கேன். ஸோ நான் வந்த கம்பெனி சிங்கப்பூருக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 1999 மே மாதம் வந்தேன். நான் வந்த கம்பெனி பேர் வந்து ஜாயின்டெக் இன்ஜினியரிங் ப்ரைவேட் லிமிடெட். அங்கே வந்து எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்தேன். என்னுடைய ஒரு நாள் சம்பளம் 8லேருந்து 5 மணி வரை வேலை பார்த்தா $16. ஓவர் டயத்துக்கு வந்து $3 நினைக்கிறேன், 1.5 கணக்கு பண்ணேன். இதுதான் என்னுடைய சம்பளம். 16 + 2 ஹவர் ஓட்டி செஞ்சோம்னா
ஒரு 20+ இது என்னுடைய சேலரி. அப்போ ஜாயிண்ட் இன்ஜினியரிங்லேருந்து நம்ம படித்ததுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு மாதம் செஞ்சோம். வெயிலில் தான் வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை. எலக்ட்ரிக்கெல்லாம் நீங்கள் இங்கே நம்ம இந்தியாவுக்குமா உள்ள இல்லை, மொட்டை மாடியில் வெயிலில் கம்பிக்குள்ளே பைப்பு தள்ளணும். அது லைக் சென்ட்ரிங் ஒர்க் மாதிரி தான். ஸோ என்னால் அது பண்ண முடியலை. ஸோ நான் வந்து என்னுடைய சூப்பர்வைசருக்கு தெரியாமல் நேராக அந்த ஆஃபீஸ் உள்ள ஐபியில் இந்த அட்ரஸை பார்த்துட்டு ஆஃபீஸுக்கே போய் என்னுடைய ரெசியூமை நான் வந்து கொடுக்குறேன். எனக்கு ஆஃபீஸ் கம்பெனியில் நான் ஒர்க்கர் தான், நான் அவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு அக்கௌண்ட்ஸ்னால் நல்லா தெரியும், ஆடிட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு அதான் வாய்ப்பு கொடுன்னு கேட்கும்போது அவங்க வந்து என்னை நிராகரிக்கிறாங்க. ஸோ அந்த ஆஃபீஸில் என்னுடைய ரெசியூம் கூட வாங்கலை. சரி, நம்ம இன்னும் கொடுத்த வேலையை இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படி நம்ம முன்னேறி போயிடுவோம்னு சொல்லி ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணிவிட்டு, ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், படிக்கலாம்னா கூட நிறையா ஃபீஸ் எல்லாம் பே பண்ண இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், டிரைவிங் லைசன்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து 4 இயர்ஸ் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் லீ கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி என்னுடைய 2வது கம்பெனிக்கு நான் பயணமாகிறேன் ஆஸ் ஏ டிரைவர் கம் சூப்பர்வைசராக. அங்கே வந்து என்னுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிது. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சேன். அப்போ அவங்களா அந்த மேனேஜரை கூப்பிட்டு என்னை கேட்டார், உனக்கு நீ நல்லா ஒர்க் பண்ணுற, நல்லாவும் செய்கிற, என்ன பண்ணணும் உனக்குன்னு கேட்கும்போது, அப்போ எஸ்பாஸ் அப்படின்னு சொல்லி அப்போ 2006 நினைக்கிறேன், அப்போ தான் அது லான்ச் பண்ணுறாங்க எஸ்பாஸுங்கிறதே. எனக்கு அது பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்னு சொல்லி அந்த எஸ்பாஸு கூட என்னுடைய சித்தப்பா மிஸ்டர் புகழேந்தி உதவியால் நம்ம பண்ணுறோம், கிடச்சிருது. அந்த எஸ்பாஸ் தான் ஃபஸ்ட்டு படிக்கல். இங்கே வந்து நானும் ஒரு எஜுகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பாஸ் கிடச்சி, அது மூலியமாக நான் வந்து 2006 எனக்கு மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 6 மாதம் கழித்து நான் பிஆர் எனக்கு அப்ளை பண்ணுன்னு சொல்லி என்னுடைய கம்பெனியில் கேட்குறேன். அவங்க வந்து இல்லை, இப்போ தான் உனக்கு எஸ்பாஸ் கொடுத்துருக்கு, உனக்கு முன்னாடி உள்ள நிறைய பேர் இருக்கா, ஸோ நோ சாய்ஸ், யூ நீட் டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அன்றைக்கி நைட்டே என்னுடைய சித்தப்பாட்ட மிஸ்டர் புகழேந்திக்கிட்ட சொல்கிறேன், சரி ஓகே நம்மளே சொந்தமாக அப்ளை பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட போய் அந்த சேலரி ஸ்லிப்னால் வாங்கி என்னுடைய சொந்தமாக நானும் சித்தப்பாவும் நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே உட்காந்து அவர் வீடு சிமியில் உட்காந்து அப்ளிகேஷன் எழுதி 2006 அக்டோபர் எனக்கு பிஆரும் கிடச்சிருச்சு. ஃபோனு 24 ஹவர்ஸ் ஃபோன்லேயே தான் இருப்பார். கடுமையான உழைப்பாளி. ஸ்டாஃபை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து இஸ் வெரி இன்ஸ்பைரிங். ஒரு உண்மையாக நடத்துவார், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவங்கள எல்லாம் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவார். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எந்த மாதிரி பிஸ்னஸாக இருந்தாலும் செஞ்சு ஏன் நம்மளால் செய்ய முடியாது அப்படிங்கிறது இருப்பார். என்ன மாதிரி ஒரு ட்ராபேக் இருந்தாலும் அதை ஆன் ஸ்பாட்டில் போய் நின்று செட்டில் பண்ணணும்னு நினைப்பார். என் கூட இருந்தது ரொம்ப சின்ன பீரியட், ஒரு வருஷம் மேக்ஸிமம் என் கூட இருந்திருப்பார். ஆனாலும் நாங்கள் பார்த்தது வந்து அவருடைய வெறி, வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற வெறி. நான் கில்லிங் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவேன். என்னுடைய ஆட்கள் எல்லாருக்குமே அந்த கில்லிங் இன்ஸ்டிங்க்ட் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சொல்லுவேன். அது வந்து அவர்கிட்ட நிறையவே இருந்தது. அதனால தான் ஒரு ஆடிட் சைடில் இருந்துட்டு போயிட்டு திரும்பவும் இன்ஜினியரிங் சைடில் லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய தொழிலதிபராக பசும்பொன் நிறுவனத்துடைய முழுக்க ஒரு பெரிய லெவலில் ஸ்தாபிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா அவருடைய விடாமுயற்சியும் உழைப்பும் தான் இதுக்கு முழுக்க காரணம். அவங்க சித்தப்பா வந்து ஆக்சுவலாக எங்கள்கிட்ட கொண்டு வந்து அவனை விட்டார். ஊரில் பிகாம் படிச்சுட்டு இருக்கான், என்னமாவது சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து என் ஹஸ்பண்ட்டை விட்டாங்க. ஆனால் வெளிநாடு போய் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அவனோட பேசிக் நோக்கமே எப்போவுமே. ஆனால் அங்கே போய் ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு தான் கேள்விப்பட்டேன். எல்லா வேலையும் என்னெல்லாம் வேலை பார்க்க முடியுமோ எல்லா வேலையும் பார்த்து ஒன்றொன்னா அப்படியே மாறி முன்னுக்கு வந்ததா என்கிட்ட சொல்லுவார். பட் அந்த உழைப்பு வந்து நான் யார்கிட்டையுமே இது வரைக்கும் பார்க்கல. என்கிட்ட இருந்த பசங்கள்லேயே இன்றைக்கி வந்து நல்லா ரொம்ப பெருசாக வந்திருக்கிறது அந்த பையன்தான். வெளிநாடு போய் நானும் பசும்பொன் பாலமுருகனும் 1994 1997 வரைக்கும் சிவகங்கை ஆர்டிஎம் காலேஜில் ஒன்றா படித்தான். சில பேர் தன்னுடைய நிலம் உயர்ந்ததுக்கு பின்னாடி இந்த பழைய நட்பெல்லாம் அந்தளவுக்கு பேண மாட்டாங்க. ஆனால் பாலாட்ட அப்படி இல்லை. இன்றைக்கி வரைக்கும் அன்னைக்கு யார் பழனாங்களோ யார் கூட இருந்தாங்களோ அவருடைய தொடர்புலேயே இருக்காப்புல. அவங்களுக்கு ஏதாவது தேவைகள்னால் செஞ்சு கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு நல்ல குணத்தில் இருக்கிறத பார்க்கையில் பாலா இன்னும் மேலும் வளரணும், இன்னும் பலருக்கு பயனுள்ள மனிதராக வாழணுங்கிற ஆசை மேலோங்கி வருது. பொதுவான விஷயத்தில் அவரை பெயிண்ட் பண்ணுற ஓரளவு இது பண்ணுறதுக்கு வேறு யாரும் இல்லை. நீங்கள் ஒரு கல்யாணமோ
ஒரு இது வச்சுருக்கேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே ஹெல்ப் மென்டாலிட்டி உள்ள நபர். சார் சிவகங்கை ஆர்டிஎம் காலேஜில் படித்தாங்க. தமிழ் மீடியம் படித்து இந்த அளவு வந்து சிங்கப்பூரில் வந்து முன்னேறி வந்தது எனக்கு வந்து அது பெரிய இது. நான் அதை பார்த்து வர நிறைய டைம் நான் வியப்படைஞ்சிருக்கேன். மற்ற இடத்துல நாங்கள் வெளியில் சிங்கப்பூர்லேயோ இல்லை வேறு கண்ட்ரீஸில் வேலை பார்த்துருந்தாலும் வேலை பார்த்துருப்போம். பட் வேலையோடு இருந்திருக்கோம். பட் சார்கிட்ட இருந்தது வேலை ப்ளஸ் எங்களோட ஃபேமிலி எல்லாத்தையுமே சார் சப்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த 2006 ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம். ஒரு 3-4 வருஷம் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நம்பர் 1 2006. இது ஏன் அப்படின்னா, எனக்கு இங்கே உள்ள நிரந்தரமாக இருக்கிறதுக்கான அந்த அனுமதியும் நான் என்னுடைய லைஃப் பார்ட்னராக கிடைச்சது 2006 ஜூன், 2006 அக்டோபர் என்னுடைய பெர்மனன்ட் ரெசிடென்சி கிடைச்சது, 2006 என் மயம் எனக்கு உதயமானது. இது 3ம் தான் என்னுடைய லைஃப்பில் 2006 ரொம்ப முக்கியமான வருஷம். பிஆர் கிடச்சிட்டு 2006 இருந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன். பட் எனக்கு அந்த ஒர்க் பிடிக்கல. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. அன்றைக்கி பாஸ் இல்லாமல் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம். நம்மளுக்கு தகுதியான பாஸ் வந்துருச்சு. நம்ம ஏன் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி நான் சொந்தமாக ஒரு டிரான்ஸ்போர்ட் வாங்குகிறேன். அந்த டிரான்ஸ்போர்ட் வாங்கி நானே டிரான்ஸ்போர்ட் ஏதாவது இந்த ஃப்ளோர் ஷாப்பில் எடுத்து டெலிவரி மாதிரி கொடுக்குறேன். அதே இதில் என்னுடைய சித்தப்பாவும் கேட்ரிங் பண்ணார். அவரோட டையை போட்டு அவருடைய ஃபுட்டெல்லாம் எடுத்து டெலிவரி பண்ணோம். அப்போ நிறையா நம்ம பேசுவோம். அப்படி பண்ணும்போது எனக்கு சொந்தமாகவே ஒரு 1000 பேர் சாப்பாடு என்கிட்ட எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி உதயமானதான் பசுமன் கேட்ரிங் சிங்கப்பூரில் ஒரு உதயமானது. 2006 அந்த மாதிரி போனது. 2008 என்னுடைய மனைவியும் என்னுடைய பையனையும் நான் சிங்கப்பூர் கூப்பிட்டு வரேன். 2008. அது ஏன் அந்த இடத்துல சொல்கிறேன்னா, ஒரு ஃபேமிலி மேனாக சிங்கப்பூரில் ரன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு 2008 நான் புரிஞ்சுக்கிட்டேன். 2006 என்னுடைய பேச்சர் லைஃபு ஏதோ ஒரு ரூமு கம்பெனி கொடுத்துரும், ஓட்டிக்கிட்டு இருந்தோம். பிஆர் எடுத்தோன்னா என்னுடைய சித்தப்பாவில் கொஞ்சம் தங்கியிருந்தேன். அது பிரச்சனை இல்லை. பட் ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் அதோடைய எக்ஸ்பென்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ நிறையா ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த நேரங்களில் நான் தூங்குறதே மேபி ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் அவ்வளோதான் தூங்குவேன். அந்த 4 மணி நேரமும் நைட்டு 2 மணி நேரம், பகலில் 3 மணி நேரம், 2 மணி நேரம் அப்படி இருக்கும். கண்டினியூவாக தூங்க முடியாது. ஆனால் அந்த அளவு எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் ஃபேமிலியை நம்ம வந்து இங்கே சர்வே பண்ண முடியும். இது இங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஸோ 2008 அவ்வளோ எஃபர்ட் போட்டு வந்தோம். ஸோ கேட்ரிங் மட்டும் பண்ணால் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு சரி அடிஷ்னலாக ஏதாவது பண்ணுவோம். ஏன்னா கேட்ரிங் அப்படிங்கிறது ஒர்க்கருக்கான சாப்பாடு செஞ்சு கொடுக்குற இடம் தான் இந்த கேட்ரிங் சொல்லுவோம். அது ரிலேட்டட் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கருக்கு தான் சாப்பாடு கொடுப்போம். ஏன் நம்ம வந்ததே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு தானே, ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி ரொம்ப முக்கியமாக அடுத்த ஒரு முக்கியமான வருஷம் 2011 சுபிக்ஷா நாச்சியார் என்னுடைய மக பிறந்த வருஷம் மே மாதம். அப்போ அந்த மாதம் பிறந்தவொடனே சரி நம்ம சுபி கன்ஸ்ட்ரக்ஷன் என் பொண்ணு பேர்லேயே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஃபார்ம் பண்ணுறோம். அது ரொம்ப பெருசாக இல்லாமல் சும்மா ஒரு 10 பேர் 15 பேர் மேன் பவர் வச்சு சும்மா ட்ரைவால் பார்ட்டிஷன் ஒர்க்கு, ட்ரைவால் சீலிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது போயிட்டுருக்கு. ஸோ 2 பிஸ்னஸ் பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், கேட்ரிங் பண்ணுறோம். இது போகும்போது 2015 என்னுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான வருஷம். எனக்கு இந்த மே மாதம் எல்லாமே எனக்கு ரொம்ப ராசியான மாதமாக நான் அப்புறமா உணர்ந்தேன். ஏன்னா என் பொண்ணு பிறந்தது 2011 மே, 2015 மேயில் ஆர்ஃபோர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லணும். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லணும். மிஸ்டர் புகழேந்தி அவர் தான் ஆர்ஃபோர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆர்ஃபோர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் புகழேந்தி இல்லை, புகழேந்தி தான் ஆர்ஃபோர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த கம்பெனி வந்து விலைக்கு வருது சார், நீங்கள் இன்ட்ரெஸ்டா அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு முன்னாடி அவரை நம்ம கம்பெனிக்கு நான் கூப்பிட்றேன். அவருடைய லாயாலிட்டி வந்து அந்த ஒரு வரியில் சொல்லணும்னா அதுதான். இன்றைக்கி வர என் கூட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2015 அதுக்கு முன்னாடி மீட் பண்ணும்போது சார் எனக்கு அட்மின் சரியாக இல்லை, நான் 2 அட்மின் இல்லை, நீங்கள் வாங்க புகழ் அப்படின்னு கூப்பிட்றேன். அப்போ அவர் சொன்னார், சார் கம்பெனி எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, கம்பெனியை வந்து அவங்க வெளியில் கொடுக்க பார்க்குறாங்க, இவ்வளோ நாள் இருந்துட்டேன், நான் இந்த நேரத்தில் விட்டுட்டு வர முடியாது, அந்த கம்பெனியை நான் கொடுத்துட்டு நான் உங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னார். சொல்லும்போது நான் சொன்னேன் யோசிக்காமல், அது ஏன் அப்படி முடிவு எடுத்தோம்னு எனக்கே தெரியல. ஏன்னா அந்த கம்பெனி பார்க்குறது வந்து ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு, லைக் ரிபார் ஃபார்ம் ஒர்க், அந்த மாதிரி ரிபார் ஒன்லி பார்க்குறாங்க. அதில் நமக்கு எந்த ஃபீல்டில் அனுபவமே இல்லை. சரி அப்போ உங்கள் கம்பெனியை கேளுங்களேன், கம்பெனியோடு வந்துருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது கம்பெனியை நாளைக்கு எல்லா பேப்பரும் கொண்டு வரோம்னு சொல்கிறாரு. எல்லா பேப்பரும் கொண்டு வந்தார். நல்லா ஞாபகம் இருக்குது. வாங்கிட்டு போயிட்டேன். செங்காங்கில் என்னுடைய பிரதருடைய ஃப்ரெண்டு அலெக்ஸ், அவர் ரொம்ப முக்கியமான நபர் என்னுடைய பயணத்தில். அவர் மூலியமாக அந்த எல்லாம் நான் கோத்துரு பண்ணுறேன் 2 பேரும். அப்போ அவர் பார்த்துட்டு, சார் எல்லாமே நெகட்டிவாக இருக்குண்ணே, நீங்கள் எப்படி இதை பண்ண போறீங்க எனக்கு தெரியலை, ஆனால் ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க நீங்கள், அது என்னென்னு உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் முடிவு பண்ணால் நீங்கள் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொன்னார்.
அது சொன்னது உண்மை தான். நான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஒரு அவருடைய ஒப்பீனியன் தான் கேட்டேன். அதே மாதிரி நான் வாங்கிட்டோம். ஆனால் அதை மேனேஜர்கிட்ட போய் மிஸ்டர் புகழ்கிட்ட போய் கேட்டேன், என்ன புகழ் இவ்வளோ நெகட்டிவாக இருக்குது, இதை போய் வாங்க சொல்கிறீங்களே, இதை நம்ம ஜெயிச்சிருவோமான்னு கேட்டதுக்கு ஒரே வார்த்தை, சார் கொஞ்சம் நல்லா பண்ணால் ஜெயிச்சிடலாம் சார் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன வேர்டு வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கையை கொடுத்துச்சு. 2015 மே மாதம் அந்த கம்பெனி நம்ம வாங்குகிறோம். அப்போ தான் என்னோடய லைஃப் ஸ்டைலே மாறுது. நம்ம என்ன சொல்கிறது, நைட்டில் பூரா வேலை செய்வோம் கேட்ரிங்கில், பகலில் போய் தூங்குவோம். அப்படி இல்லாமல் காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போகணுங்கிற பக்குவமே 2015க்கு அப்புறம் தான் நான் கற்றுக்கிறேன். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிருவேன், சைட்டுக்கு போவோம், நிறையா ஓடுவோம், நிறையா பேசுவோம். நான் அவரும் நிறையா இங்கே ஒரு லிட்டில் இந்தியான்னு ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து முக்கியமாக இந்தியன்ஸ் பூராமே வேர்ல்ட் நேரலாம் பிஸ்னஸ் பீப்புளில். இப்போ அவங்களே பேசிக்கிட்ட ஒரு செய்தி எனக்கு காதுக்கு வந்துச்சு. ஏற்கனவே அந்த பழைய முதலாளி வந்து இதில் ரொம்ப ஃபீல்டில் நல்லா ஒர்க் நான் இதை பற்றி தெரிஞ்சவர், அவரே பண்ண முடியலை. இவர் வந்து எஃப்என்பி ஒழுங்காக பண்ணாமல் இதில் போய் போகிறாங்க, என்ன பண்ண போகிறான்னு தெரியல, யார் கைட் பண்ணான்னு தெரியலன்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பித்தோம். அதோட ஓடினோம், அதுக்கப்புறம் வேகமாக ஓட ஆரம்பித்தோம். அதான் அடிக்கடி மேனேஜர்கிட்ட சொல்லுவேன், சார் யார் என்ன சொன்னாலும் நம்ம ஒர்க்கை நம்ம பார்ப்போம் சார், நம்ம யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணலை, நம்ம ஒரு நாளைக்கு நம்ம பேசுவோம் அப்படின்னாரு. சொன்னபடி நாங்கள் வந்து அச்சீவ் பண்ண வேண்டிய நிறையா இருக்குது. எனக்கு ஒரு மனநிறைவு இருக்குது. இந்த இடம் எனக்கு போதுமானது, போதும் அப்படிங்கிற ஒரு மனசு இருக்குல்ல, அது மிக பெருசு. எனக்கு இது போதும், இந்த லைஃப், இந்த செட்டப் இது போதும். இதை வச்சு நம்ம சமுதாயத்துக்கு என்ன பண்ண போகிறோங்கிறத நான் யோசிக்கிறேன். மெயினாக எங்களுடைய மெயின் கான் வந்து ட்ரகாஸ் ஃப்ரெஞ்சு கம்பெனி. அதுதான் ரொம்ப நாளாக நாங்கள் ட்ராவல் பண்ணோம். பட் இப்போ கொஞ்சம் ப்ராஜெக்ட் குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யுனைடெட் டெக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரகாஸ்லேருந்து வந்தவங்க தான் அவங்களும். அதில் மிஸ்டர் பழனின்னு சொல்லிட்டு வில்லன் இருக்கார், அவர் ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார். மிஸ்டர் ஆலன் அவரும் ரொம்ப எங்களை என்ன சொல்கிறது, லைக் என்னை பார்ட்னர் தான் கூப்பிடுவார். எத்தனையோ சப்கோணும், ஆனால் என்னை லைக் பார்ட்னர் தான் சொல்லுவார். ரொம்ப பெருமையான விஷயம் ஃபீல் பண்ணுறேன். ஆஃபீஸ் செட்டப்பில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். வினோத் அவரும் அன்றைக்கி 2015 இன்றைக்கி வரை என் கூட தான் இருக்கார். அவர் வந்து வினோத்தை வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப்னு சொல்கிறத விட என்னோடய ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் அவரும் நிறையா என்னுடைய என்ன சொல்கிறது, லைக் எங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ எல்லா நேரத்தில் எந்த டைம் அடித்தாலும் செய்யக்கூடிய ஒரு நபர். இப்போ கூட கல்யாணம் கூட என் தலைமையில் தான் நடந்துச்சு, அதை நான் ஷேர் பண்ணணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான ரோல் அவர். ஆன் டைம் எல்லாருக்கும் சேலரி கொடுத்துடணும் அப்படிங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருப்பார். கிளைண்ட்டிருந்து பேமெண்ட் வரலைன்னா கூட ஓன் ஃபண்ட்ஸையோ அல்லது அடுத்தவங்ககிட்ட பாரோ வாங்கியோ இதை கண்டிப்பாக ஆன் டயத்துக்கு கொடுத்துடணுங்கிறது உறுதியோடு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எங்கள் கம்பெனி வந்து ஸ்டேபிளாக இருக்குது. என்னை போல் பல ஸ்டாஃப்ஸுக்கு பூரா பர்சனலாக அப்பார்ட் ஃப்ரம் சேலரி பர்சனலாக வீடு கட்டுறது, கல்யாணம் செஞ்சுக்கிறது, ஊரில் தொழில் பண்ணுறது, 2 வீலர் வாங்குறது, 4 வீலர் வாங்குறது, பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு, இதில் வந்து இன்டெப்த்தாக உள்ளுக்குள்ளே போய் ஃபேமிலி ரீதியாக செட்டில் பண்ணுவார். அது அவருடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அவரோட சக்ஸஸ்க்கு காரணமாக நான் பார்க்குறது அவருடைய கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறாரு. ஒரு நாள் 2 நாள் செய்கிற மாதிரி இல்லாமல் கண்டினியூஸாக தொடர்ந்து ஒரே கடின உழைப்பு வந்து போட்டுக்கிட்டே இருப்பார். பண்ணிட்டு இருக்கிற கேட்டரிங் பிஸ்னஸாக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ஹோட்டல் ஃபீல்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு சேலஞ்சிங்கான பிஸ்னஸ் இருந்து இத்தனை வருஷமாக இதை கன்சிஸ்டண்டாக ரன் பண்ணி சக்ஸஸாக இருக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். அது இன்னும் மேலும் மேலும் நல்லபடியா வளர்ந்து வந்தோம்னு என்னுடைய பிரார்த்தனை. எனக்கு தெரிந்த வகையில் பழகுதற்கினிய பண்பாளர், தொழிலில் அக்கறை ஆர்வமிக்கவர், குறிப்பாகவும் சிறப்பாகவும் சமூக அமைப்புகளுக்கு மிகப்பெரிய நிதியுதவி செய்யக்கூடியவர், பழகுதற்கினிய பண்பாளர் இனிய அண்ணன் அவர்கள். சிங்கப்பூர் மட்டுமின்றி இந்தியாவிலும் ஜேபி குரூப் என்ற பெயரில் பல்வேறு நிறுவனங்கள் மூலம் பலருக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி அவர்களும் வாழ்வில் முன்னேற காரணமாக இருக்கிறார் என்றால் மிகையாகாது. சில டைம்னா சார் வந்து 2 மணிக்கு படுப்பாங்க, 5 மணிக்கு எந்திரிச்சு போவாங்க. எவ்வளோதே கம்பெனியில் பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க. ஆஃபீஸோடு முடிஞ்சிடும். வீட்டுக்கு வந்தால் மனைவி பிள்ளைகள் இப்படி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. வெளியில் எதுவும் கூட்டிகிட்டு போகிறதானும் கூட்டிகிட்டு போவாங்க. இது வரைக்கும் பசங்க கேட்டால் நான் கேட்டேன் எதுவும் நோனும் இது வரைக்கும் சொன்னதில்லை. கேட்காமலே உதவிகள் கிடைக்கும். பாலா அப்படின்னாலே நான் வந்து நிறைய இடங்களை பார்க்குறோம்ல,
பார்க்குறப்பவே எனக்கே பெருமையாக இருக்கும். அந்த இதுக்கெல்லாம் பார்க்குறப்பவே சரி நம்முடைய நண்பர் வந்து இந்த அளவுக்கு 4 பேருக்கு உதவியாக இருக்கிறதுங்கிறது வந்து அது வந்து நம்மளால தான் முடியலை, அந்த நண்பர் மூலமாக அது முடியுது அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப பெருமை. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தளவு வடமஞ்சுருட்டு, பந்தயம், இந்த மாதிரி பலதரப்பட்ட தமிழ் கலாச்சார விளையாட்டுகள், வீர விளையாட்டுகள் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சார் வந்து வடத்தில் ரொம்ப அதீத ஆர்வம் காட்டி வடம் பிடியாளர்கள் வீரர்களை நிறைய வச்சுக்கிட்டு தன்னோட கம்பெனி பேரில் விளையாட வைப்பாங்க. அந்த வீரர்களை பிடிக்கும் போது அவருக்கு அதிக உற்சாகம் ஏற்படும். அதுக்கப்புறம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் சொந்தமாக ப்ராப்பர்ட்டி வாங்கினோம் 2016 நினைக்கிறேன். இந்த நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா உபி அவனி 1 பையா உபி இண்டஸ்ட்ரியல் பார்க்னு சொல்லிட்டு 3வது மாடியில் இருக்குது. இதே என்னோடய ஹெட் ஆஃபீஸ், அங்கே தான் பேசுகிறோம். இதே ப்ராப்பர்ட்டி 2016. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19A டெக் பார்க்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி 2020 வாங்கினோம். அதுவும் ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அதில் ஒரு 70 பேர் தங்கலாம். கீழே ஒரு ஃபேக்ட்ரி வாடகைக்கு விட்ருக்கோம். அதுக்கப்புறம் இந்தியாவில் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்தியாவில் பண்ணோம். அதே 2021 ஜேபி ரெசிடென்சி சொல்லிட்டு திருச்சி திருவனைக்காவலில் இருக்குது. அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஜேபி சினிமா சிவகங்கையில் இருக்குது. அப்புறம் ஜெயா எஸ்டேட்னு சொல்லி என்னுடைய அம்மா பிறந்த ஒரு கண்டிப்பட்டி பக்கத்தில் இருக்குது. அங்கெல்லாம் ஒரு 60லேருந்து 70 பேர் நம்மள்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே என்கிட்ட ஒரு 150 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த நம்பர்ஸு ஒரு நிறைவு இருக்குது. நம்மளை நம்பி நம்ம இத்தனை பேருக்கு நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால தான் அந்த நம்பர்ஸ் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். இது இன்னும் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்தியாவில் அடுத்து சிவகங்கையில் ஏதாவது பண்ணணும், சினிமா தேட்டர் பண்ணணும், இன்னும் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம். இங்கே அதே மாதிரி சிங்கப்பூரில் உபியில் சொல்லிட்டேன் 19A. அதே பக்கத்தில் 20 டெக் பார்க் ரெசன்ட்னு சொல்லி அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுவும் 70 பேர் தங்கலாம். கீழே ரெஸ்டாரண்ட் இருக்குது. கீழே ஒரு ஃபேக்ட்ரி வாடகைக்கு விட்ருக்கோம். அடுத்து அவுகாங் அவனி 1 என்னுடைய ஃபஸ்ட்டு எஃப்என்பி தான் என்னுடைய ஃபஸ்ட் பிஸ்னஸ்ஸு. அது நம்ம அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கோம். மாறி நிறைய இடத்துல வச்சோம். சொந்தமாக ஒன்று வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் ஹவுஸ் அவுகாங் அவனி 1 இருக்குது. அந்த இடம் பசுமோன் ரெஸ்டாரண்ட்னா எல்லாருக்குமே தெரியும். அங்கே மேலே வந்து ரெசிடென்ஷியல், கீழே வந்து ரெஸ்டாரண்ட்டு, அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பிரோக் ஃபுட் சிட்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது சிங்கப்பூரில். அங்கே தான் என்னுடைய சென்ட்ரல் கிச்சன். அதில் டெய்லி ஒரு 2000 பேருக்கு சாப்பாடு சமைக்கிறோம். அது ஒரு பெரிய நிறுவனம். அதுதான் என்னுடைய முதல் நிறுவனம். உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இன்னும் ஃபர்தராக நம்ம பிறந்து வளர்ந்த எல்லாமே கிராமத்தில் வந்ததுனால இன்னும் நிறையா நம்ம சமூக சேவை செய்யணும். நான் கபடி பிளேயரு, ஸ்போர்ட்ஸுக்கு நிறையா நம்ம உதவி பண்ணணும். எனக்கு அதே மாதிரி என்னுடைய குலதெய்வம் காசி உள்நாட்டு கருப்பர், கோயில் சம்பந்தமாக நிறையா நம்ம பண்ணணும் அப்படிங்கிற பிளான் இருக்குது. பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் பண்ணுவோம். சிங்கப்பூரில் ரொம்ப முக்கியமான நபர்கள் அப்படின்னா மிஸ்டர் ரவி லாயரு, என்னுடைய கூட பிறந்த தம்பி மாதிரி தான். அப்புறம் பாலு, சோலா ட்ராவல்ஸ் பாலு. வேறு சில பேரை சொல்ல மறந்தாலும் தப்பாக எடுத்துக்கிறாதிய, ஷார்ட் டைமில் சொல்கிறதுனால மறந்துருப்பேன். என்னை தெரிஞ்ச எல்லாருமே நான் எப்போதும் நினச்சிக்கிட்டே இருப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம், என்னுடைய சக்ஸஸுக்கு எல்லாம் முக்கிய காரணம் என்னுடைய டீம் அமைஞ்சால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுங்கிறது வந்து நான் லைஃப்லேயே உணர்ந்துட்டேன். அதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னுடைய எஃப்என்பி டீமாக இருக்கட்டும், என்னுடைய சிவில் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாருமே இன்றைக்கி வரை என் கூட இருக்காங்க. அது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். எவ்வளோதான் இருந்தாலும் கடவுள் அருள் அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். இவங்கெல்லாம் இந்த ஸ்ட்ராங்கான டீம் இன்றைக்கி வரை என் கூட இருக்கிறது கருப்பூர் அருளால் இன்னும் தொடருவோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப இன்னொன்று முக்கியமான விஷயம், என்னுடைய மனைவி ஜெயலட்சுமி. அவங்க 2006 கல்யாணம் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே நம்ம சம்பாரித்தோம். இப்போல்லாம் எவ்வளோ இப்போ கஷ்டப்பட்டோமோ, எவ்வளோ நம்ம எஃபர்ட் போடுறோமோ அப்போ போட்டோம். 99 2006 போட்டோம். பட் 2006 அப்புறம் மனைவி வந்ததுக்கப்புறம் தான் சில லட்சுமிகள், அது பேர் ஜெயலட்சுமி வந்ததுனால லட்சுமி தங்கிருச்சு. அதில் நான் வந்து என் மனைவியுடைய ராசி தான் அப்படிங்கிறதுல சொல்ல ரொம்ப பெருமைப்படுறேன். அப்புறம் என்னுடைய பையன் வெரி லக்கி. என்றைக்கு அவன் 2006 எனக்கு கிடச்சானோ அன்றைக்கி இங்கே இவ்வளோ பிஆர் கிடச்சிச்சு. அப்புறம் என்னுடைய மகள் ஸ்பிக்ஷா நாச்சியார், அவளும் ரொம்ப முக்கியமான லைஃப்பில். என்றைக்கு அவள் வந்தாங்களோ அன்னையிலேருந்து எனக்கு எப்போதுமே எதை தொட்டாலுமே சக்ஸஸ் தான் இன்றைக்கி வர. என் மகள் ரொம்ப ரொம்ப ராசியானவங்க. அடுத்து நான் ரொம்ப மன நிறைவாக இருக்கிற நபர் மிஸ்டர் புகழேந்தி. இப்போ சிஇஓவாக ப்ரொமோட் ஆகியிருக்காரு. இதுக்கு காரணம் என்னென்னா, அவர் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான். என்னுடைய நல்லது கெட்டது எல்லாமே
ஆஃப்டர் ஒர்க்கிங் உள்ள பூரா நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிக்கிடுவோம். அவர் முத 2018 மகளுக்கு டாக்டர் மதுமிதா அவர் கல்யாணம் பண்ணாங்க. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அவர் ஒரு நாட்டு கட்டுப்பாட்டில் இருக்கவங்க, பாகநீர் நாடுன்னு சொல்லி, அதை மீறி நீங்கள் தான் சார் தாலி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு நல்லா இருக்க ஒரு ஞாபகம் இருக்குது, தாகூர் லைன் அப்படிங்கிற ஒரு இடத்துல சொன்னார். இது சாத்தியமாக எனக்கு தெரியல புகழ், நீங்கள் சொன்னால் சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் தான் சார் வர்றீங்க, உங்களுக்கு ஓகே தானே சார்னு கேட்டார். இது எப்படிங்க, ரொம்ப எனக்கு ஹாப்பி தாங்க, பட் இது சரியாக நல்லா யோசிச்சுக்கன்னு சொன்னேன். சொன்னதை கரெக்டாக நடத்தினார். அவர் அந்த என்னைக்கு தாலி எடுத்து கொடுக்க சொன்னாரோ அன்னையிலேருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேருக்கு தாலி எடுத்து கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு தாலி எடுத்து கொடுத்தது 2018 என்னுடைய புகழேந்தி சாருடைய பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் வினோத் சாருக்கு, வினோத் அவருக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுத்தேன். என்னுடைய மச்சினனுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கேன். ஓகே, என்னுடைய அடுத்த பிளான் வந்து 2 மாவட்டம் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியம் நான் நினைப்பேன். சீமை, சிவகங்கை சீமை, திருநெல்வேலி சீமை. அந்த சிவகங்கை சீமை தான் என்னுடைய மாவட்டம். இப்போ ஆல்ரெடி ஜேபி சினிமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக ஏதாவது பண்ணணும், அங்கே உள்ள மாவட்டத்துக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்த இடம் பாருங்கள், பண்ணணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறோம். உங்களுடைய ஆசீர்வாதத்திலையும் கற்பருடைய அருளாலையும் பண்ணிடுவோம்னு நம்புகிறோம்.